சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் இன்றைக்கி பார்க்கலாம். குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். முக்கியமான விஷயம், இதில் ஹெல்த்தியான ப்ராடக்ட் நிறைய சேர்த்துருக்கோம். கண்டிப்பாக ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ வாங்க செய்ய ஆரம்பிக்கலாம். ஒரு கப் அளவுக்கு நான் ரோஸ்டட் ரவா எடுத்துக்கிட்டேன். ரோஸ்டட் ரவா இருந்துச்சுன்னா தான் இது நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும். பேனில் ஒரு 3 நிமிஷம் வறுத்திங்கனாலே நமக்கு ரோஸ்டட் ரவா கிடச்சிரும். இது கூடவே 4 ஏலக்காய் வந்து சேர்த்துக்கலாம். இது ரெண்டையுமே நல்லா சர்க்கரை அரைக்கிற மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம். 80% அரைச்சிருந்தா கூட போதும். கொஞ்சம் நரம் தான் இருக்கும், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ நான் இது கூடவே 100 கிராம் அளவுக்கு கோதுமை சேர்த்துக்கிட்டேன். இது கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கிட்டேன். இது கூடவே கருப்பு எள்ளு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டு இது எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். ரவாவில் அதிகமான ஃபைபர் கண்டென்ட் இருக்கனால குழந்தைங்களுக்கு கொடுக்குறது இது ரொம்பவுமே நல்லது. இப்போ இதுக்கு இனிப்பு சேர்க்கறதுக்காக நான் வந்து 100 கிராம் அளவுக்கு நாட்டு சர்க்கரையை நல்லா தண்ணியில் கரைச்சி எடுத்துக்கிறேன். இதுக்கு வந்து பாகுபதம் எதுவுமே பார்க்க தேவையில்லை. ஓரளவுக்கு நல்லா கரைஞ்சிடணும். ஹை ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் வச்சிங்கனாலே நல்லா கரைஞ்சி வந்துடும். இப்போ நம்ம நேரடியாக நம்மளுடைய மாவில் வந்து இதை சேர்த்துக்கலாம். இதில் இருக்கக்கூடிய டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே வெளியாயிரும். இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் வச்சு நீங்கள் ஃபில்டர் பண்ணிங்கன்னா இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கைவிடாமல் தொடர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா தான் நமக்கு அந்த பக்குவம் கிடைக்கும். இதில் இன்னும் தண்ணி பதத்துக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக காய்ச்சாத பாலை வந்து 1 டம்ளர் அளவுக்கு நான் சேர்த்துக்கிட்டேன். பால் ஊற்றும் போதே நல்லா கை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கைவிடாமல் மிக்ஸ் பண்ணும்போது தான் நமக்கு அந்த பேட்டர் நல்லா சூப்பராக நமக்கு கிடைக்கும். இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரே ஒரு செவ்வாழையை வந்து நான் நல்லா நசிச்சு எடுத்துக்கிறேன். செவ்வாழையை வந்து இந்த மாதிரி ஒரு ஃபோர்க்கு வச்சு நீங்கள் நசிச்சு எடுத்துக்கலாம். முக்கால்வாசி குழந்தைங்களுக்கு செவ்வாழை வந்து பிடிக்கிறதே கிடையாது. இந்த மாதிரி மெத்தடில் இந்த மாதிரி நசிச்சு நம்ம இந்த மாதிரி ஸ்நாக்ஸில் சேர்க்கும் போது அவங்க இதை விரும்பி சாப்பிடுவாங்க. செவ்வாழையுடைய நன்மைகள் முழுசாக கிடைக்கும். இப்போ நான் இதை சேர்த்ததுக்கப்புறம் இதையும் நல்லா கைவிடாமல் நல்லா ஸ்பீடாக அதை வச்சு பீட் பண்ணிக்கிறேன். இந்த மாவோடைய ஃபைனல் பக்குவம் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, இட்லி மாவு நம்ம கரைச்சா எந்த அளவுக்கு தண்ணி மாதிரி ஊற்றுமோ அந்த அளவுக்கு இருக்கும். இது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு ஆப்ப சோடா சேர்த்துக்கிட்டேன். இது வந்து ஒரு 3 கிராம் அளவுக்கு இருக்கும். இதையும் நல்லா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபைனலாக ரெடி பண்ணதை ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட்டில் விட்டுட்டு இப்போ ஒரு குழிப்பணியார பாத்திரத்தை வந்து நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நீங்கள் நெய் ஊற்றிக்கோங்க. நெய் வந்து சும்மா ப்ரஷ் பண்ணாமல் ஒரு 3 சொட்டு அளவுக்கு ஊற்றிக்கிட்டிங்க அப்படின்னா அதில் வந்து நம்ம இதை மாவை வந்து சேர்த்துக்கலாம். நான் எல்லாமே சரியான பக்குவத்தில் செஞ்சுருக்கேன். இந்த மாதிரி ஃப்ளோ இருந்துச்சுன்னா தான் நமக்கு ஃபைனல் ரிசல்ட்டு கரெக்டாக வரும். இப்போ நம்ம 2 சைடுமே திருப்பி விடணும். அப்போ தான் நமக்கு ஈவனாக ஒரே மாதிரி ஃப்ரை ஆகும். கரெக்டாக வரிசையாக ஊற்றிக்கிட்டு வந்தீங்கன்னா தான் ஒன்று கரெக்டாக வேகிறதுக்கு அதை திருப்பி விட்டு நம்ம எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் நடுவில் ஊற்றியிருந்தேன். இது எல்லாமே நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா புஸ்ஸுன்னு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். காரணம் நம்ம இதில் நாட்டு சர்க்கரை செவ்வாழெல்லாம் சேர்த்துருக்கனால நல்ல வித்தியாசமான ஹை குவாலிட்டியான ஒரு ஸ்வீட்டாக இது இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். 3 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி இதை வந்து திருப்பி விட்டீங்க அப்படின்னா பக்குவமாக ரெடி ஆயிரும். 2 சைடுமே ஒரே ஈவனான கலரில் எடுத்திங்கன்னா பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நான் இதை உள்ளே பிரித்து காட்டுறேன் எந்தளவுக்கு இது ஈவனாக ஃப்ரை ஆகிருக்குன்னு. கண்டிப்பாக இந்த வீடியோவை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்களுடைய சந்தேகங்கள் எதாவது இருந்துச்சுன்னா கேளுங்கள். அடுத்து இதே மாதிரி ஹெல்த்தியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.